புஷ்பாவுடைய 2வது பக்கத்துலேருந்து இப்போ பகத் பாஷிலோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. புஷ்பாவுடைய 2வது பக்கத்தில் முக்கியமான ரோலில் பகத் பாஷில் அவர்கள் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டருக்கு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டிசம்பர் 6 வரைக்குமே போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஒரு சில ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அதுவும் ஆக்ஷன் சீன் எல்லாமே முடிச்சுட்டு தான் அப்டேட் கொடுத்துட்டாங்க. 2வது பார்ட்டுக்கு ஒரு பிக் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். 2வது பார்ட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஒரு டிசம்பர் 6 தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய நார்த் இந்தியா தேட்டரிக்கல் ரைட்ஸை ஜி ஸ்டுடியோ தான் வாங்கியிருக்காங்களே. வர செப்டம்பர் 5 தளபதியுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஐமேக்ஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தளபதியுடைய ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ஐமேக்ஸில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போனால் இது தளபதியுடைய கோட் மூவி தான். தளபதியுடைய கோட் மூவி மட்டும் இல்லாமல் பிக்கஸ்ட்டாக தயாராகிற நிறையா மூவிஸ் இப்போ ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மூவி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜும் கார்த்திக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிமில் ஜாயினிங் ஆக போகிறதா கன்ஃபார்ம் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். மாரி செல்வராஜுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 2-3 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. துருவ் விக்ரம், தனுஷ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட இப்போ மூவிஸை வச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு கார்த்திகை வச்சு ஒரு மூவி பண்ண போகிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை தான் மெயினாக வச்சு மேக் பண்ணுவார். அந்த வகையில் நெக்ஸ்ட்டு துருவ் விக்ரமுடைய ஆக்டிங்லேயும் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது தான். அதுக்கப்புறம் தலைவர் தனுஷ், அதுக்கப்புறம் தான் கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் இறங்க போகிறாரு போல். ரியோராஜோட ஆக்டிங்கில் ஜோ மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் இப்போ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இப்போ இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் வரைக்குமே வந்துட்டாங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இந்த மூவியை தயாரித்து ரிலீஸும் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு மூவியை தயாரித்து ரிலீஸ் பண்ண அந்த மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இந்த ஸ்வீட் ஹார்ட் மூவியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டப்பிங் வரைக்குமே வந்துட்டாங்க. இன்னும் 1 or 2 monthஸில் இந்த மூவியை தேட்டருக்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சங்கருடைய டைரக்ஷனில் இப்போ இந்தியனுடைய 2வது பக்கம் ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. நெக்ஸ்ட்டு அவருடைய டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் மூவி தான் வெயிட்டிங். ராம் சரணுடைய ஆக்டிங்கில் டிசம்பர் 20 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. டப்பிங் ஒர்க் எல்லாத்தையுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் தான். இந்த மூவியும் சோஷியல் கண்டென்ட்டாக மெயினாக வச்ச ஒரு மூவி தான். டிசம்பர் 20க்கு பார்க்கலாம் இந்த மூவி தேட்டரில் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போதுன்னு. யோகி பாபுடைய ஆக்டிங்கில் மலை அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய ஃபைனல் ஷூட் கிட்ட வந்துட்டதாகவும் செப்டம்பர் மந்தோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டி ஹிமானுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தேட்டர்லேயே ரிலீஸ் ஆக போகுது. எல்பி முருகேஷனுடைய டைரக்ஷனில் லிமன் லீஃபோடைய ப்ரொடக்ஷனில் தான் வர செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. யோகி பாபுடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து வர மூவிஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இந்த மலை மூவியை ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். கார்த்திக் ரவியோடைய டைரக்ஷனில் சமுத்திரக்கனியும் கௌதம் வாசுமேனனும் ஆக்டிங் பண்ண போகிற நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் வரைக்குமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2025 பொங்கல் டைமில் இந்த மூவி தேட்டருக்கு வரலான்ற போல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்களே. இந்த மூவியோடைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தீபாவளிக்கு அப்புறம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. சமுத்திரக்கனுடைய ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்த கருடன் மூவியும் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்தினது. இப்போ இந்த மூவியில் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு.